ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் எடுத்திருக்கேன். ஸோ மார்க் பண்ணுறது எப்படி அப்படின்னா, வுட்டை விட பர் சைடுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 to 2 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் வச்சுக்கணும். ஸோ கேப் எதுக்காக அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தண்ணியில் போட்டு சிங்க் பண்ணதுக்கப்புறமா அது சுருங்கிடும். அதனால் ஒரு 2 இன்ச்சு வர அளவுக்கு கேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீஸிபிலிட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு, அன்வான்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம அந்த கிளாத்தை ஒட்டுறதுக்கு உண்டான க்ளூ ரெடி பண்ணிப்போம். ஸோ ஃபெவிகால் எடுத்துருக்கேன், அது கூட தண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு திக் லேயராக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க துணியை இதில் போட்டு நல்லா சோக் பண்ணோம் அப்படின்னா ஃபெவிகால் வந்து கிளாத்தில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம போர்டில் பேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ பேஸ்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, போர்டு மேலே எந்த இடத்துலையும் த்ரெட்ஸோ இல்லை வேறு ஏதோ பிசுரோ அப்புறம் ஏர் பபிள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கையிலேயே யூஸ் பண்ணியும் ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் பண்ணலாம். உங்கள்கிட்ட வேஸ்ட் ஏதாவது கார்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரெட் ஈவனாக பண்ணிவிட்டு எந்த ஏர் பப்புளும் இல்லாத அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி அதை அப்படியே நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒட்டிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு சரியாக பேஸ்ட் ஆகலை அப்படின்னா அகைன் நீங்கள் கொஞ்சம் க்ளூ எடுத்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோட்டிங் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒட்டிடும். இந்த மாதிரி 4 பக்கமும் கரெக்டாக பார்த்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டிட்டிங்கன்னா மீன்வாரி இது நல்லா காயும். ஸோ இந்த காயிற நேரத்தில் நம்ம இதுக்கு மேலே மக் கோட்டிங் சொல்கிறதுக்காக மக் பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ஃபெவிகாலும் தண்ணியும் இப்போ 1 ஸ்பூன் ஃபெவிகால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் மக் பவுடர் எடுத்துக்கோங்க. இல்லை அந்த போர்டு கவர் பண்ணுறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட்டியான ஒரு பேஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வடிகட்டிடணும். ஸோ முன்னாடி காமிச்ச மாதிரி வடிகட்டிடுங்க. இது வந்து எல்லோ ஆக்சைட் பவுடர். ஸோ இது எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோன்னா, வுட்டுலேயும் நம்ம வந்து பண்ணுவோம், பூச்சி அரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த எல்லோ ஆக்சைட் பவுடரையும் ஆட் பண்ணுறோம். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக கலக்கிக்கோங்க. எங்கேயோ பபுள்ஸோ இல்லை கட்டியாவோ தேங்கிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே உங்கள்கிட்ட என்ன ப்ரஷ் இருக்குதுன்னு பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 2 இன்ச்சு ப்ரஷ்ஷாவது இருக்கணும். ஸோ 2 இன்ச்சு ப்ரஷ்ஷை வச்சுட்டு மேலே ஃபுல்லாக ஒரு கோட்டிங் நீங்கள் அடிக்கிறது ஒரு ஆக்சிஸில் அடிப்பீங்க. அந்த ஆக்சிஸில் கோட்டிங் அடித்து முடிச்சதுக்கப்புறமா அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் இப்போ வெர்டிக்கலாக அடிக்கிறீங்கன்னா அடுத்து ஹரிசாண்டலாக அடிங்க. ஸோ அந்த மாதிரி 4லேருந்து 6 கோட்டிங் காய வச்சு அடித்தோம் அப்படின்னா, நம்ம பெயிண்டிங் பண்ணும்போதோ இல்லை நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா போர்டில் ஊறாது. ஸோ அதுக்காக 4லேருந்து 6 கோட்டிங் நல்லா மாற்றி ஆக்சிஸில் பண்ணோம் அப்படின்னா நல்லா திக்காக கோட்டிங் செட் ஆகிடும். அதே சமயம் முன்னாடி பண்ணுற மாதிரி போர்டுக்கு பின்பக்கமும் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணணும். தட் மீன்ஸ் கோட்டிங் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பின்பக்கமும் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஈவன்த்தும் இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நிற்கும். உங்களுக்கு எந்த பூச்சிப்படாது. இதுதான் ஒரு ஃபைனல் அவுட்புட் போர்டோடது.